இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சே திரிகோணமலை கடற்படை தளத்தில் குடும்பத்துடன் தஞ்சம். பாதுகாப்புத்துறை செயலாளர் கமல் குணரத்னே இன்று தகவல். வன்முறையை கட்டுப்படுத்த இந்திய ராணுவம் களமிறங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு இந்திய தூதரகம் மறுப்பு. பேரறிவாளனை விடுதலை செய்ய யாருக்கு அதிகாரம் என மத்திய மாநில அரசு தரப்புகளிடையே காரசார விவாதம். தமிழக ஆளுநருக்காக ஆஜராக நீங்கள் யார் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்று சரமாரி கேள்வி. தேச துரோக சட்டப்பிரிவை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி. மறுபரிசீலனை செய்யும் வரை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யக்கூடாது என நீதிபதிகள் அதிரடி உத்தரவு. இந்திய அளவில் 35,000க்கும் மேற்பட்ட ஏற்றுமதியாளர்களில் 5,000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள். சிறந்த ஏற்றுமதியாளர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பெருமிதம். ஆந்திராவின் விசாகப்பட்டினம், காக்கிநாடா மாவட்டங்களில் இன்று கோர தாண்டவம் ஆடிய அசானி புயல். தமிழகம், புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் 15ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கும் சட்டத்தில் ஜோ பைடன் கையெழுத்திட்ட விவகாரம். தங்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தும் பினாமி யுத்தம் என ரஷ்யா இன்று காட்டம்.